வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் போதும், ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்காக நம்ம செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்காக செய்கிறதா இருந்தால் போட வேணாம். இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம ஒயிட்டாகவே செய்யலாம். ரைஸில் நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போது இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு முட்டை கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க. முட்டை இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு மிளகுத்தூளோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் சேர்க்க வேணாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரைஸை அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் முட்டை ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பெப்பர் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ ஸ்மெல் வராது. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி முட்டைலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டை கூட ரைஸ் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரைஸில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேஸ்டி அண்ட் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.